இது பண்ணி எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன் வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன டேட்டில் போட்டு வச்சுருக்கேன்னு நான் வந்து எத்தனை சீட்ஸ் போட்டேன் யூஸ்வலாக சொல்லுவேன். கார்டன் டிசிப்ளின் லேபிள் பண்ணலை அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு A4 ஷீட் எழுதுகிறோன்னா மார்ஜின் போடாமல் நம்மளால் எழுத முடியாதுன்ற சில டிசிப்ளின் இருக்கும்ல, அந்த மாதிரி இது எல்லாமே இதோட அப்டேட்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பேன். வருஷம் நம்ம சீட் போட்டு இது பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு 10% தான் நம்ம வந்து இப்போ காமிச்சிருக்கிறோம். இன்னுமே சீட் போட்டு வந்து உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே இன்னும் போக போக நம்மளோட வீடியோஸில் வரும், பாருங்கள். இந்த ட்ரேஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சீட் போட்டு தான் வளர்த்திட்ருக்குறோம். எல்லாமே சீட் க்ரோன் அடினியம், உங்களுக்கு ரோசி அடினியம், அரபிக் அடினியம் எல்லாமே கொடுக்கணும். அப்படின்றப்ப நம்ம இதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிச்சிடணும். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்பம் போசம் சொல்லியிருக்கிறேன் நான். சீட் போட்டதில் எப்படி வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இது மட்டும் ஹைட்டாக வந்துட்டுருக்கு. கிறிஸ்பம் போசம் எப்போவுமே சொல்லிட்டேன், நீ டேட்டு லேபிள் பண்ணாமல் தயவுசெய்து இருக்காதீங்க. உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்கள் தான் அப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா பேசும்போதே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேச முடியும். ஆமாம், இந்த டேட்டில் இந்த இதெல்லாமே என்னோடய சோமலன்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள ட்ரீ உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நிறைய சீட்ஸ் எடுத்து போட்டு நான் வந்து அதையும் இது பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட சீட்ஸ், ரெயின் லில்லி சீட்ஸு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி சீட்ஸு ஒன்றுக்கும் நேம் போட்டு ஒரு வெரைட்டி. இப்போ பிளாய்ப்ரினா பிளாய்ப்ரி ஃபுல்லாக ஒரு ட்ரேயில் இருக்கும் இந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏதோ நேற்றுக்கு முளைச்ச காலா மாதிரியெல்லாம் ரெயின் லில்லி வந்து திஸ் இஸ் மை ஹைப்ரிட், தட் இஸ் மை ஹைப்ரிட், திஸ் இஸ் மை ஹைப்ரிட் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணினா மட்டும்தான் இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். சும்மா ஏனோ தானே நிறையா ஒன்று சொல்லிவிட்டு படுத்துருக்கும்போது எனக்கு சொல்கிறேன் நான் எனக்குலாம் மனசாட்சி நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தால் கூட இப்போலேருந்தே கற்றுக்கோங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். லேபிள் பண்ணணும், டேட் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எனிதிங் கிராஸ் பாலினேஷன் பண்ணுறீங்கன்னா அதோட பேரண்ட் இது நீங்கள் எழுதி வைக்கணும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா வந்து திஸ் இஸ் மை ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஒரு இதுவும் அந்த ஸ்டேஜில் பண்ணும்போது தான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இன்றைக்கி யாரும் மக்கள் முட்டாள் கிடையாது. ஏனோ தானே சும்மா வந்து சொல்லும்போது எனக்கெலாம் தோணும், ஓ மை காட் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேரை வந்து எனக்கு தோணுது. ஸோ டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் சீட் போட்டு இன்றைக்கி சீட் போட்டு நாளைக்கே ஒன்றும் பூக்க போகிறது கிடையாது. சீட் போட்டு இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் எடுக்குது பூக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் அது வருது. புதுன்னு பார்த்தா 10-15 ஹைப்ரிடு வந்து வருது. அது எப்படி என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்படி பார்க்கும்போது என்னென்னா அவ்வளோ மோசமாக போச்சு இந்த ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து கார்டன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இயற்கை நம்மளை வந்து என்ன பண்ணிவிடணும், ஏமாற்றிடும். நம்ம இதில் பொய்யா இருந்தோம் அப்படின்னா அதை ஒன்று மட்டும். இது வந்து விதினா ரூல்ஸ் சொல்கிறோம்ல, அந்த ரூல்ஸ் சொல்கிறேன்.